எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வித்தியாசமா சொன்ன ஒரு கோவில் பரிகாரத்தை பத்தி சொல்ல முடியுமா சார்? எடுத்த உடனே சார் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை கை தூக்கி விட ஆளே இல்லை. சேலத்துக்கு பக்கத்துல உத்தம சோழபுரம், ஒரு புறமும் எனக்கு ஆள் இல்லைன்னார்ல, அவருக்கு கரம் கொடுப்பதற்கு கரபுரநாதரை போய் பாருங்க. ஒரு பிரச்சனைக்கு ஒரு கோவில் தீர்வா சொல்றீங்க, அந்த கோவிலுக்கு வெறுமனே நம்ம போயிட்டு வந்தாலே போதுமா? பிரச்சனைகள் சரியாயிடும்? போனாலே போதும். இறைவன் தேங்காய் கொடு மாங்காய் கொடுன்னு கேட்கவே இல்லை. இறைவன் யாரையும் இரவு பசியோடு தூங்க வைப்பதில்லை. அது உண்மை. அது அல்லாஹக்கா இருந்தாலும் சரி, வெள்ளியங்கிரி ஆண்டவரா இருந்தாலும் சரி. பார்ட்னர்ஷிப்ல ஒரு புது தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னா அந்த 2 பேருடைய ஜாதகத்தை நம்ம கண்டிப்பா பாக்கணுமா சார்? இதுக்கு பேரு இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு பேரு. சிவசாமிங்கிற ஒரு நபரும் வெள்ளியங்கிரி நபரும் தொழில் தொடங்குறாங்க. அவர் ஜாதகத்துல கடகத்துல ராகு, இவர் ஜாதகத்துல கடகத்துல குரு. இந்த ராகு இந்த குருங்கிற படத்தை முழுங்கிடும். அப்ப அவங்க 2 பேரும் பார்ட்னர் சேர்ந்தா யாருக்குல்ல நஷ்டம்? சிவசாமிக்கு தான் நஷ்டம். ஒரு மிதுன் லக்னத்தை கூப்பிட்டு கேளுங்க, நண்பருக்காக தொழில் விட்டு கொடுத்தீங்களான்னு. ஆமா, நண்பனுக்காக தொழிலை விட்டு கொடுத்தேன்னு. அதே மிதுன் லக்னம் நண்பருடைய தொழிலே ஆட்டை போடும். ஏன்னா 6 கூடையவரே 11 கூடையவர், 11 கூட்டாளி, தொழில் பார்ட்னர். உலகத்துல யார வேணாலும் நம்பல, மிதுனத்தை நம்பவே கூடாது. அது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், மாற்றத்தை தேடக்கூடியது, டக்குன்னு மாறிடும். இப்ப தொழில் தொடங்குறதுக்கு பார்ட்னர்ஷிப்ல பண்றாங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு வைக்கலாம் ஆணுடைய பேரா பெண்ணுடைய பேரா? என் ஜாதத்துல 10ஆம் இடம் அடிவிட்டு போச்சு. மனைவி பேர்ல தொழில் செய்யலாமான்னு கேட்டா இயக்கம் பண்றது யாரு? நான் தானே. என் ஜாதம் தானே வேலை செய்யும், அது வேலை செய்யாது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்துல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஜோதிடத்தின் மூலமா மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து வித்தியாசமான பரிகாரங்கள் கொடுத்து தீர்வு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பரிகாரங்கள் நீங்க வித்தியாசமா நிறைய சொல்றீங்க. அதுல வித்தியாசமா சொன்ன ஒரு கோவில் பரிகாரத்தை பத்தி சொல்ல முடியுமா சார்? ஒரு ஜாதகம்மா, அவர் ஜாதகத்துல 3ஆம் இடம். அவர் என்ன சொல்றாருன்னா, எடுத்த உடனே சார் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை கை தூக்கி விட ஆளே இல்லை. அவர் கேள்வியிலே பதில் வந்துருச்சு. கை தூக்கி விட யாருமே கை தூக்கி விட மாட்டாங்க சார், ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த நேரத்துல யாராவது கை கொடுத்தா நான் எந்திரிச்சு வந்துடுவேன் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு பக்கமும் ஆள் இல்லை சார், ஒரு புறமும் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை சார், ஒரு புறம் கூட எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை சார், தொழிலே முடிஞ்சு போற மாதிரி இருக்கு சார், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா சார், பாருங்க சார். நம்ம ஆதனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன், சேலத்துக்கு பக்கத்துல உத்தம சோழபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. மெயின் ஹைவேலையே கரபுரநாதர், கரபுரநாதர். ஒரு புறமும் எனக்கு ஆள் இல்லைன்னார்ல, அவருக்கு கரம் கொடுப்பதற்கு கரபுரநாதரை போய் பாருங்க. கரம் புறம் நாதர். ஒரு கஷ்டப்படக்கூடியவங்களை கைதூக்கி தூக்கி விட்ட கரம்புரநாதர்னே அவருக்கு பேரு. அவரை போய் கும்பிட்டதுக்கு பிறகு அவருக்கு யாரோ சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அந்த ஃபுட் ப்ராடக்ட்ல நம்பர் 1 இடத்துக்கு வந்தார். கரம்புரநாதர், கரபுரநாதர்னு பேரு. நீங்க சேலம் விநாயகா மிஷன் தாண்டினோடனே உத்தம சோழபுரம்னு வரும். அதுல தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி அந்த கோயில் இருக்கும். அந்த ரோடு பேஸுக்கு, அதாவது நீங்க கோயம்புத்தூர்ல வரும்போது இடது கை பக்கம், சேலத்துல இருந்து கோவை வர ரூட்ல ரைட் சைட்ல அந்த கோயில் வரும். கரபுரநாதர். சார் இப்ப இந்த கோவில்கள்லாம் சொல்றீங்களே சார், ஒவ்வொரு கோவில்களுக்குமே நீங்க நிறைய கோவில்கள் போய் நீங்க பார்த்து அந்த ஒரு உணர்வை ஃபீல் பண்ணி எல்லா கோவில்களையும் நீங்க சொல்றீங்க. இப்ப ஒரு பிரச்சனைக்கு ஒரு கோவில் தீர்வா சொல்றீங்க, அந்த கோவிலுக்கு வெறுமனே நம்ம போயிட்டு வந்தாலே போதுமா? பிரச்சனைகள் சரியாயிடும்? போனாலே போதும். இறைவன் தேங்காய் கொடு மாங்காய் கொடுன்னு கேட்கவே இல்லை. இந்த யாகம் அவருக்கு இல்லாத தேங்காயா? அவருக்கு இல்லாத விஷயமா? பிரபஞ்சமே அவரோடது. நீங்க அங்க போய் விளக்கு வச்சாதான் நல்லா இருப்பீங்க அப்படிலாம் இல்ல. அர்ச்சனை பண்றது இந்த மாதிரி தேவையே இல்லை. கோவிலுக்கு போனாலே அங்க போய் முழுமையா நம்மளை அர்ப்பணிச்சு, இறைவா எனக்கு காப்பாத்து. தீபமேற்ற தப்பு கிடையாது, தாராளமா விளக்கு எரியலாம், அதெல்லாம் செய்யலாம். அது செய்யணும்னு அவசியம் இல்லை, செஞ்சா சந்தோஷம். டைரக்டா கடவுளோட நீங்க பேசிட்டு வாங்க. அவர்கிட்ட போய் உங்க குறைய சொல்லிட்டு வாங்க, நடக்கும். 100% நடக்கும். கண்டிப்பாக கைவிட மாட்டார். இறைவன் யாரையும் இரவு பசியோடு தூங்க வைப்பதில்லை. கண்டிப்பாக இறைவன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வார். அது உண்மை. அது அல்லாஹக்கா இருந்தாலும் சரி, ஜீசஸா இருந்தாலும் சரி,
வெள்ளியங்கிரி ஆண்டவரா இருந்தாலும் சரி, உண்மை அதுதான். எத்தனையோ இடங்களுக்கு போய் சொல்லி சக்சஸ் ஆகி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நொந்து போய் போனவங்க எல்லாம் போய் அந்த சில கோயில்கள்லாம் போய் சொல்லி அங்க போயிட்டு வெளியில வரும்போது இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி நடந்த சம்பவங்கள்லாம் உண்டு. ஒருத்தருக்கு ஒரு கோட்டயத்துல போய் ஒரு கோயில் சொன்னேன். அங்க வந்து யாராவது ஒருத்தர் அவங்க கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க பேரை கேளுங்க என்ன பேர் வரும்னு சொன்னேன். எனக்கு அது மறந்துருச்சு. அதே மாதிரி இந்த கோட்டயத்துல சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அவர் வந்து பேசும்போது ஒரு பேர் கேட்கிறாரு. அந்த பேர் வருது. அதே மாதிரி தானம் கொடுக்கும்போது இந்த பேர் கொண்டல் வந்து வாங்குவாங்க. அப்போ உங்க பரிகார சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. மிராக்கள் நிறைய பேர் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க. நடந்தது நடந்து போச்சு அவ்வளவுதான், நம்மளை மறந்துடுவாங்க. அதுக்காக என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு நான் சொல்ல முடியாது. இல்லாட்டி நான் பேசினா நான் எங்க போறது? என்கிட்ட என்னால பேச முடியல. உங்களுக்கான ஒரு நேரத்தை என்கிட்ட என்னால பேச முடியல. இப்படிதான் சொல்றேன் எல்லார்ட்டையும். திருப்பி கேட்பாங்க சார், தெரியா டவுட்னா கேட்பாங்க. ஐயா டவுட்லாம் கேட்க முடியாது ஐயா. நம்ம சொல்லும் போதே எழுதிக்கோங்க. இதுல ரெக்கார்டிங் போடுவாங்க, போட்டு அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் அழிஞ்சு போச்சுன்னா திருப்பி நான் உங்களுக்கு டைம் இருக்கா? ஏற்கனவே உங்க ப்ரெஷர்ல இருக்கேன். நம்ம சொல்ல முடியாது. அப்படி அந்த கரபுரநாதரை கும்பிட்டு அவருக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர் இன்னமும் அவரை கும்பிட்டுட்டு இருக்காரு. இன்னமும் அவரை கும்பிடுறாரு. ஓகே சார். சார் அது மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எந்த பேர் கொண்டவங்க இல்ல வந்துட்டு இப்ப 2 பேர் பார்ட்னர்ஷிப்ல ஒரு புது தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னா அந்த 2 பேருனுடைய ஜாதகத்தை வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணுமா சார்? 100% இதுக்கு பேரு இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு பேரு. குப்பனும் சுப்பனும் சேர்ந்து தொழில் செய்யறாங்க. குப்பன் சுப்பனை ஏமாத்துவாரா, சுப்பன் குப்பனை ஏமாத்துவாராங்கிற லாஜிக் இருக்கு. இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு தொழில் தொடங்கிட்டாங்க. சிவசாமிங்கிற ஒரு நபரும் வெள்ளிங்கிரி நபரும் தொழில் தொடங்குறாங்க. இவர் வந்து இவருடைய ஜாதகத்துல குரு வந்து பலமா இருக்காரு. குரு உச்சமா இருக்காரு. அவர் ஜாதகத்துல அந்த இடத்துல ராகு இருக்கு. ராகுங்கிறது திருட்டு கிரகம். ராகுங்கிறது திருட்டு கிரகம். அவர் ஜாதகத்துல கடகத்துல ராகு, இவர் ஜாதகத்துல கடகத்துல குரு. புரியுதுங்களா? இந்த அப்ப இவர் ஜாதகத்துல கடகத்துல குரு, இவர் ஜாதகத்துல கடகத்துல ராகு. அப்ப இவருடைய குரு மேல அவருடைய ராகு இருக்கு. இந்த ராகு இந்த குருங்கிற பணத்தை முழுங்கிரும். குருங்கிற பணத்தை அப்படியே அபகரிச்சுட்டு போயிடும். அப்ப அவங்க 2 பேரும் பார்ட்னர் சேர்ந்தா யாருக்கு நஷ்டம்? சிவசாமிக்கு தான் நஷ்டம். லாபம் யாருக்கு? வெள்ளிங்கிரிக்கு. அவர் பூரா போலி கணக்கு எழுதி வச்சுப்பாரு. திருப்பூர்ல அப்படி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இப்ப பார்ட்னரா தொழில் வச்சிருக்கிறாங்க. சிவசாமி வெள்ளிங்கிரிக்கு கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. இல்ல சிவசாமி பையன் சிவசாமிங்கிறவர் இறந்துடுறாரு. அவங்க அப்பா அவங்க கூட பிறந்த சகோதரிகள்லாம் சேர்ந்து இப்ப இவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்ப அவர் டேட்டா பத்தி சொல்லுங்கன்னு வாங்கி போட்டா அவருடைய குரு இவருடைய குரு மேல அவருடைய ராகு இருக்கு. டோட்டலா கபலீகரம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரியே ஒருத்தருடைய குரு மேல இன்னொருத்தருடைய சனி வந்துச்சுன்னா, சனிங்கிறது ஒரு விஷயத்த சுருக்குறது, குருங்கிறது பெருசு பண்றது. அப்ப அங்க சனி போச்சுன்னா அவருடைய பொருளாதாரமே அடிபட்டு போயிடும். பார்ட்னர்ஷிப் வந்து அவங்க 2 பேரும் இது பேரு எப்படி ஒரு ஆண் பெண் திருமணத்துக்கு பொருத்தம் பாக்குறோமோ அதே மாதிரியே 2 பேரும் பார்ட்னர் சேர்ந்தா இவர் அவரை ஏமாத்துவாரா, அவர் இவர் ஏமாத்துவாரா? 2 பேருக்கு செட் ஆகுமா, ஒத்து போகுமா? ஒத்து போகாது, வேண்டாங்க, வேற வேலை தொழில் பாருங்க. பார்ட்னர்ஷிப் சேர்றதுக்குன்னு சில ஜாதகங்கள் இருக்கு. லாங் லைஃபா பார்ட்னரா இருக்கிறவங்களா இருக்காங்க. பார்ட்னருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஆளும் இருக்கு. இதுல இவருக்கு லாஸ் ஆனாலும் விட்டு கொடுத்து போய் ஹெல்ப் பண்ற ஆளுகள் இருக்காங்க. ஒரு மிதுன லக்கணம் பாத்தீங்கன்னா நண்பருக்கு தொழிலை விட்டு கொடுத்துட்டு வந்துடும். ஒரு மிதுன லக்கணத்தை கூப்பிட்டு கேளுங்க, நண்பருக்காக தொழிலை விட்டு கொடுத்தீங்களான்னு. ஆமா, நண்பனுக்காக தொழிலை விட்டு கொடுத்தேன்னு. அதே மிதுன லக்கணம் நண்பருடைய தொழிலே ஆட்டை போடும். ஏன்னா 6 கூடையவரே 11 கூடையவர், 11 கூட்டாளி தொழில் பார்ட்னர், 7 நட்பு, 11 தொழில் பார்ட்னர். சோ அது கரெக்டா காய நகர்த்திட்டு போயிடும். மிதுனத்தை உலகத்துல யார வேணாலும் நம்பல, மிதுனத்தை நம்பவே கூடாது. ஏன்னா அது காத்து ராசி. அது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். மாற்றத்தை தேடக்கூடியது. டக்குன்னு மாறிடும். அது சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருக்கும். இவன் சரித்திர மாட்டான், இன்னொரு ஆள் இருக்கான், அவனை பிடிச்சிரும் சொல்லி பிடிச்சிரும் மிதுனம். மிதுனன்றது இப்ப மிதுன ராசிக்காரர்கள் லக்னம் எல்லாரையும் சொல்ல முடியாது. மிதுனத்தை பொதுவா சொல்றேன். இது மிதுனத்தினுடைய நேச்சுரல். ஆனா அவங்க ஒருத்தவங்க ஜாதகத்தை காத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஓடிடும், அடிச்சுட்டு ஓடிடும். புரியுதுங்களா? ஒரு ஆள் உண்மை சொல்லுதா பொய் சொல்ல கண்டுபிடிக்க முடியாதா? ஜாதகத்துல 2ஆம் இடத்துல பாவைகள் இருந்தா உண்மை சொல்லும், பாதி பொய் சொல்லும். பாதி உண்மையை சொல்லும், பாதி உண்மையை சொல்லும். நீங்க ஒரு கேட்டையை கூப்பிட்டு சொல்லுங்க,
கேட்ட நட்சத்திரம் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கணக்கு கேளுங்க. எவ்வளோப்பா கடன் வச்சிருக்கேன்னு. காலைல ஒரு கணக்கு சொல்லும், மத்தியானம் ஒரு கணக்கு சொல்லும், நைட் ஒரு கணக்கு சொல்லும். ஆனா ஒரு 10,000 கடன் இருக்குங்கன்னா, ஒரு 10,000 குடுத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிடுவேன்னுவான். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 25,000 இருந்தா சரியா வரும்னான்னுவான். ராத்திரி தூங்க போகும் ஒரு 1,50,000 இருக்குனான்னுவான். மறுநாள் கிளம்புது, நான் எல்லாம் சேர்த்து ஒரு 5,00,000 வருதுண்ணா, கம்மியா சொல்லிட்டேன்னான்னுவான். கேட்டையும் கிணத்தடியும் ரகசியம் சொல்லும். கேட்டையும் கிணத்தடியும் ரகசியம் சொல்லும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. இது நட்சத்திர சித்தாந்தம். கிரகங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. கிரகங்களுக்கு, நட்சத்திரங்களுக்கு, ராசிகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் போட்டு உள்ள வைக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்க எவ்வளவு விஷயம் பார்க்கணும் தெரியுமாமா? சொன்ன பாக்குறவங்க ஐயோ எவ்வளவு விஷயம் இருக்கான்றுவாங்க. இது கேட்டாலே நமக்கு கொஞ்சம் தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடும் போல. ஒரு ஜாதகத்தை எடுத்தா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், என்ன லக்னம், என்ன தசாபுத்தி நடக்குது, லக்னாதிபதி நல்லா இருக்காரா, பிறந்த கிழமைநாதன் நல்லா இருக்காரா, சரி பாவிகள் எங்க இருக்காங்க, 6, 8, 12 எங்க தொடர்புல இருக்கு, இல்ல நீசம் பெற்ற கிரகம் எது, வக்கரம் பெற்ற கிரகம் எது, இப்ப என்ன திசை நடக்குது, இப்ப கோச்சாரத்துல சனி எங்க இருந்து எதை பாக்குறாரு, ராகு எதை பாக்குறாரு, செவ்வாய் எதை பார்த்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த கிரகம் போய் எதை போய் தொட்டுக்கிட்டு இருக்கு, இந்த ராகேது அச்சுக்கு வெளியில கிரகம் இருக்கா, ராகேதுக்கு உள்ள கிரகம் எதுவும் மாட்டியிருக்கா, தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏதாவது பாவியோட சேர்ந்திருக்காரா, சனி செவ்வாய் கேது தொடர்பு இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 130 விதிகளை பயன்படுத்தணும் ஒரு ஜாதகம் பாக்குறதுக்கு. இத்தனையும் மண்டைக்குள்ள வச்சுதான் உங்களுக்கு சொல்றோம். 20 நிமிஷத்துக்குள்ள டக்கு டக்குன்னு சொல்லணும். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல சொல்லி இதான் முடி இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அப்ப நான் எவ்வளவு மூளைக்கு வேலை இருக்கும், மூளை சோர்வு. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் சார். சார் அந்த மாதிரி இப்ப வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கூட்டு, அதாவது பார்ட்னர்ஷிப்ல பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆண் பெண் அப்படி பண்றாங்கன்றப்போ யாருடைய பேரை வந்து அந்த தொழிலுக்கு வந்து வைக்கலாம்? ஆணுடைய பேரா, பெண்ணுடைய பேரா சார்? அப்படி கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எப்படி கேட்கறீங்கன்னா, வீட்டுக்காரர் வந்து மனைவி வேலை தொழில் செய்யலாமான்னு கேட்கீங்க, அப்படிதானே கேக்குறீங்க? அப்படியும் கேட்கலாம். இப்ப வந்து பொதுவா வந்து கூட்டு தொழில் பண்றவங்க இவங்க பேர் தான் வைக்கணும், இவங்க பேர் வைக்க கூடாது யாரு அப்படின்னு. இயக்கம் செய்கிறார்களோ, இப்ப இப்ப என் ஜாதத்துல 10ஆம் இடம் அடிபட்டு போச்சு, மனைவி பேர்ல தொழில் செய்யலாமான்னு கேட்டா, அது இயக்கம் பண்றது யாரு? நான் தானே. நான் தானே இயக்கம் பண்றேன். என் ஜாதம் தானே வேலை செய்யும். பேர் மட்டும் அவங்க பேர்ல இருந்து என்ன பண்ண, அது வேலை செய்யாது. யாரு இயக்கம் செய்கிறார்களோ, ஒரு படம் ஓடல, பழி யார் மேல விழுகும்? டைரக்டர் மேலதான் விழுகும். பாவம் அவர் அப்பாவி டைரக்டர், அவர் மேலதான் விழுகும். படம் ஓடலன்னா டைரக்டர் தானே சொல்லுவாங்க. நடிச்ச ஹீரோ அவர் ஓடி சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவாரு, எல்லாரும் வாங்கிட்டு போயிருவாங்க. பழி யார் மேல விழுகும்? டைரக்டருக்கு மேல விழுகும். அவரே ப்ரொடியூசரா இருந்தா சோழி முடிஞ்சுச்சு. அப்ப யாரு இயக்கம் செய்கிறார்களோ அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கணும். நான் என்னுடைய ஜாதகமே ஓட்ட, நான் போய் என் மனைவி பேர்ல செய்றேன், என் பையன் பேர்ல செய்றேன், பார்ட்னர் பேர்ல வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் நிர்வாகம் பண்றேன்னா உருப்படாது. 2 லாஜிக் இருக்குமா? சூரியன் போய் சனியை தொடக்கூடாது. சூரியன் நிர்வாகம், சூரியன் நிர்வாகம், சூரியன் நிர்வாகம், சனி தொழிலு, சனி தொழிலு, சூரியன் 15 டிகிரி, சூரியன் 15 டிகிரி, சூரியன் 15 டிகிரி, சனி 19 டிகிரி. அப்ப சூரியன் போய் என்ன பண்ணும்? சனியை தொடும். சூரியன் முதலீடு, சூரியன் முதலீடு, சூரியன் நிர்வாகம், சனி கலகம், சனி குழப்பம். இவங்க என்னைக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க. அப்படின்றப்போ நம்ம இவங்க வேலைக்கு தான் போகணும். இவங்க சூரியங்கிற முதலீட போடவே கூடாது. உள்ள வேலையை பார்த்துட்டு அப்பா நீ வேலையை பாரு, நீ நிர்வாகம் எல்லாம் பார்க்காத. நீங்க சூரியன் சனி சேர்ந்தாலும் போய் ஒரு நிர்வாகத்துல இருந்தா அந்த நிர்வாகம் ஆட்டம் காணும். ஒருத்தருக்கு பிறந்த காலத்துல சூரியன், இப்ப கார்த்திகை மாசம் பிறந்தவங்க, கார்த்திகை மாசம் பிறந்தவங்களுக்கு சூரியன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிகத்துல இருக்கும். சனி 10ஆம் பார்வை அதை பார்த்துக்கிட்டு இருக்கு, சனி 10ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கு. ஒரு தொழில் செய்யறாங்கன்னு வைங்க. இப்ப அவருக்கு தொழிலுக்கு பிரச்சனை யார் தெரியுமா வந்து பாப்பா? அந்த சனி சூரியன் காம்பினேஷன் பண்ணாலதான் வந்து பிரச்சனை பண்ணுவான். வேற யாரும் வரமாட்டாங்க. அந்த பேரை கேட்டு பாத்தீங்கன்னா இவன் தாங்க வந்தாங்க, கம்பெனியே இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க சொல்றாங்களா இல்லையா? அக்யூரஸியா வேலை செய்யும். இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க சொன்ன ரூட் கரெக்ட் தான். சனி சூரியன் நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்கும், ரைட். ஆனா என்ன பேரு, யார்கிட்ட போய் கடை வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் சொல்லு. ஒரு பெரிய விஷயமே ஒளிஞ்சிருக்குல்ல சார். அவ்வளவுதான். ஓகே சார். இப்ப வந்துட்டு தொழில் தொடங்கணும் அப்படின்னா யார் இயக்குறாங்களோ அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கணும், அவங்களுடைய நேரம் நல்லா இருக்கணும். அப்படி இயக்கக்கூடியவங்களுடைய பேர்ல தான் வந்து வைக்கணும்னு சொல்லிருக்கீங்க.
ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி வந்து நெறைய பேருக்கு இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பணம் தங்கல, வீட்ல கஷ்டம், ரொம்ப வறுமையா இருக்கு. இந்த மாரி வார்த்தைகள்லாம் நெறைய வந்து கேட்டுட்டு இருக்கோம் நம்ம. இப்படி வறுமையில இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப செழுமையா மாறுறதுக்கு, நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் சார்? நான் இப்ப சொல்றது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஆ ஒரு ஜாதகத்துல சொன்னத வச்சு நான் சொல்றேன். சொல்லுங்க சார். அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகம். என்னுடைய அனுபவத்துல நடந்தது. கோவையில ஒரு பெரிய நிர்வாகம். கிட்டத்தட்ட ஒரு 100, 150 பேருக்கு மேல வேலை குடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போச்சு. டோட்டல் லாஸ். 150 பேருக்கு மேல வேலை இல்லாம போயிடும். 150 பேருக்கு பெரிய நிர்வாகம் தானே. அப்ப நிர்வாகம் கடன்லாம் மூழ்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல நம்ம சுந்தராபுரம் சிட்கோ அங்க இருக்கு கம்பெனி. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப கடன் மேல கடன், சொத்துக்கு மேல கடன். சரி, ஏதாவது ஒரு இன்னொரு கம்பெனியோட நாங்க மெர்ஜ் ஆனா நாங்க தாக்கு பிடிப்போம். இவங்ககிட்ட பிராண்டட் இருக்கு. ஒரு கம்பெனி வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி வந்து கொலாபரேஷன் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்டை அவங்க பேர்ல செஞ்சு இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுற மாதிரி. ஆனா நல்ல ஒரு ப்ராடக்ட் அது. நல்ல ஒரு மிஷினரி. நல்ல தரமான ஒரு மிஷினரி. ஒரு ஜெர்மன் கம்பெனியோட மெர்ஜ் ஆக போகுது. இந்த நேரத்துல இந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் அரசல் புரசலா அங்க ஜெர்மன் குரூப்புக்கு ஏதோ நியூஸ் போயிருச்சு. அப்ப இவங்களோட மெர்ஜ் பண்றதா வேண்டாமா, கொலாபரேஷன் பண்றதா வேண்டாமான்னு ஒரு சிச்சுவேஷன். கிட்டத்தட்ட ஒரு 200, 300 கோடி ரூபாய்க்கு மேல கடன். சொத்து அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா மூழ்கிற அளவுக்கு இருக்கு. வழி சொல்லுங்க. அவங்க ஒரு தொழிலதிபர். நான் சொன்னேன், ஐயா கொஞ்சம் கஷ்டமான பரிகாரம் செய்வீங்களான்னு. நீங்க எது சொன்னாலும் செய்றேன். உங்களை பத்தி கேள்விப்பட்டு தான் வந்தேன். நான் சொல்றது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க சொல்றதை கேள்விப்பட்டு தான் வந்தேன். ஐயா கொஞ்சம் தாங்கித்தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏன்னா பாவிகள்லாம் பார்க்காங்க. வேற வழி இல்ல. கொஞ்சம் கேரளா வரைக்கும் நீங்க போயிட்டு வரணும். இது மைய மாந்திரிகம் எது பண்ணணும். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலையில திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும். விஸ்வரூப தரிசனம் காலையில. தரிசனம் பார்த்துட்டு நேரா அங்கிருந்து விஜயாபதி, நாகர்கோவில், வள்ளியூர். வள்ளியூர் வந்து விஜயாபதி. அங்க வந்து விஸ்வாமித்திரனுடைய ஆசிரமம் அங்க இருக்கு. விஸ்வாமித்திரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விஸ்வாமித்திரேஸ்வரர், ராமனுடைய பிரம்மகத்தியை போக்கிய இடம் அந்த இடம். அங்க போய் நவ கலச பூஜைன்னு ஒரு பூஜை இருக்கு. அது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு திரும்பவும் நீங்க கேரள மாநிலம் வரணும். வந்து வைக்கம் அப்படிங்கிற இடத்துல தங்கிருங்க. காலையில வைக்கத்துல இருக்கக்கூடிய மகாதேவர் கோயில். காலையில நட திறந்தோடனே ஒரு அர்ச்சனை, விளக்கு பூஜை, தொடர்ச்சியா பூஜை. சாயந்தரம் ஒரு 7 மணி வரைக்கும் பிரார்த்தனை. 7 மணிக்கு மேல நடை அடைக்க போவாங்க. கோயில் வாசல்ல நின்னுக்கோங்க. அப்ப நம்பூதிரி கையில விளக்கோட வருவார். 4 வாசலுக்கும் வருவார். யாராவது பசியோட இருக்கீங்களா, யாராவது பசியோட இருக்கீங்களான்னு கேட்பாரு. நான் பசியோட இருக்கேன்னு சொல்லுங்க. நேரா உள்ள கூட்டு போய் மடப்பள்ளியில வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மகாதேவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க லைஃப்ல மாறும் போங்க. இதை செஞ்சு இன்னைக்கு அந்த கம்பெனி ஜெர்மன் கம்பெனியோட கொலாபரேஷன் ஆகி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்காக பண்ண நவகலச பூஜை, விஸ்வாமித்திரருடைய பாதரட்சை கைத்தாங்கி இன்னும் இருக்கு. அங்க தில்லை காளிகாம்பாள் அங்கேயும் இருக்காங்க விஜயாபதியில. போய் மண்ணுல எல்லாம் உருளணும். உருண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வைக்கத்துல போய் கோயில் நடை அடைக்கும் பொழுது அந்த 4 மூலைக்கு நம்பூதிரி வருவாருமா கையில விளக்கு வச்சுட்டு. ஒவ்வொரு வாசலுக்கும் வருவாங்க. யாரா பசியோட இருக்கீங்களா, யாரா பசியோட இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நான் பசியோட இருக்கேன்னு நீங்க சொல்லணும். அப்புறம் அவங்க கூட்டு போய் சாப்பாடு, எத்தனை பேர் வேணாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டு அந்த தரிசனம் பார்த்துட்டு வாங்க, உங்க விதி மாறும்னு சொல்லி, எனக்கு மகாதேவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு இருந்தா போங்கன்னு போயிட்டு வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. 4 வருஷத்துல அவங்களுடைய ப்ராஃபிட்லாம் வேற ஒரு லெவல் போயிடுச்சு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. கேட்கும் போதே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இந்த இருக்கு. மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். இது எந்த மூல நூல்களையும் இல்ல. சாபுத்திக்குனே ஒரு பரிகார கோயில்கள் வச்சிருக்கேன். ஒரு வித்தியாசமான பரிகாரங்களா இருந்தா கூட அதை கேட்கும்பொழுது ரொம்ப எளிமையா இருந்தாலும் கண்டிப்பா அது நமக்கே தோணும் மனசுக்குள்ள, இது பண்ணா நமக்கு வந்து நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது அவங்க நம்பிக்கையா செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் அந்த நிறைய பேருக்கு இந்த ரிப்பன் வெட்ட சொல்லுவேன். ஒரு நாள் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் போயிருவாங்க. ஒரு அம்மா என்ன பண்ணிருக்குன்னா, நான் 1 அடி நீளம் உள்ள ரிப்பனை துண்டு துண்டா வெட்டி கீழே விடுங்கன்னு சொன்னா, அந்த அம்மா 1 அடி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. டெய்லி ஒரு 1/2 இன்ச்சு, டெய்லி ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிருக்காங்க. எப்படி வேலை செய்யும்?
ரிப்பன் விலை என்ன பேங்க்லயே லோன் போட்டு வாங்க போறோம்? அஹ் ஒரு அடி நீளம் இவ்வளவு லென்த் போதும், ஒரு முழம் போதும், அதை இப்படி துண்டு துண்டா கட் பண்ணி கீழே போடுங்கண்ணா. அதை ஒருத்தர் ஒரு முடி அளவுக்கு டெய்லி கட் பண்ணிருக்காரு பொடிப்படியா. 1 மணி நேரம் அதுலயே போச்சு சார்ங்கிறாரு. சார் சும்மா அப்படி துண்டு துண்டா கட் பண்ணி போடுங்க சார்னு. அதுலயே உட்கார்ந்து அவரு டிசைன் ரொம்ப பண்ணி மைன்யூட்டா கட் பண்ணிருக்கிறாரு. இத்தனைக்கு ஒரு பத்திரிக்கை நடத்துறாரு அவரு. ம். நேரத்து தான் பேசணும். சார் சும்மா கேப் கட் பண்ணி போடுங்க சார். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. டைம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. கட் பண்ணி போடுங்க. இப்படிலாம் இருக்கு நிறைய. ஒரு பானை உடைக்க சொன்னா அதுக்கு ஒண்ணு கேள்வி கேட்பாங்க. எப்படி மக்களுக்கு எப்பயும் உடைக்கணும், சந்தேகம் என்ன வந்து பானை உடைக்கணும், டிசைன் வச்ச பானையா, டிசைன் வைக்காத பானையா? ஐயோ ஏமா கேக்கீங்க, நான் படாத பாடு வர்றேன் நானு. ஐயோ, பரிகாரத்தை சொல்றது எல்லாமே இதுக்கப்புறம் போட்டோ அனுப்பிடணும் இந்த மாதிரி, இல்ல டெமோ வீடியோ எல்லாம் அது அனுப்பணும். ஏற்கனவே ரிப்பன் வெட்டுவது எப்படின்னு என் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன். பழைய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஸ்கேலை வச்சு நின்னு இப்படித்தான் வெட்டணும்னு. ம். ஐயோ, உரம் பண்ணவனுக்காக ரோல் வாங்கிட்டு டெய்லி என்ன பண்றது, ஒரு முளத்தை அப்படி துண்டா கட் பண்ணி கலோடு போயிடுறது. இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு ரோல் வாங்கி வச்சுக்கிறது, ஒரு முளம் அப்படி துண்டா கட் பண்ணி எடுத்து அப்படியே டஸ்ட்பின்ல போடுறது. நான் என்ன சொல்றேன்னா, 1 அடி நீளமுள்ள ரிப்பன் உங்க கையில கொடுத்தாச்சு, அதை துண்டு துண்டா கட் பண்ணி போடுங்க. நீங்க ரிப்பன் வெட்டி சொல்லி பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பரிகாரம், ஐயோ வினோதமா பண்ணுவாங்க. பரிகாரம் சொல்லும் போதே தெரியும் எனக்கு அது வேதனையும் வலியும். எவ்வளவு நேரம் திருப்பி திருப்பி சொல்றது. ம். எல்லாம் கேட்டு சரிங்க சார், இது எத்தனை நாளைக்கு ஒருக்க செய்யணும்? ஏம்மா இது செய்யுங்கம்மா, நான் சொல்ற வரைக்கும் உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் செய்யுங்க. இப்ப அதுல ரிப்பன் வெட்டுறதை நிப்பாட்டிட்டேன். அது வேண்டவே வேண்டாம் போங்க, வேற சொல்லிட்டு வேற இருப்பேன். பரிகாரம் அது பாத்துக்கலாம். குழப்பம் வருது அவங்களுக்கு. ம். அவங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. சரி இது வேண்டாம், வேற இது செய்யுங்க, அது செய்யுங்கன்னு மாத்திக்கிட்டேன். எளிய ம். பரிகாரம் தான். அதே கஷ்டமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2018 நான் வந்துதான் முதல்ல இந்த எளிய பரிகாரம் வெளியே வந்து சொன்னேன். ம். இன்னைக்கு எல்லாரும் எளிய பரிகாரம் நிரந்தர வெட்டின்னு போயிட்டு இருக்காங்க. என்னுடைய வீடியோஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. என்கிட்டே சொல்றாரு ம். ஒருத்தர் வந்து, சார் உங்க இது மாநாட்டுக்கு போயிருந்தேன், ஜோதிட மாநாட்டுக்கு. ஒரு அம்மா வந்து உடுமலைப்பேட்டைன்னு நினைக்கிறேன். உங்க பரிகாரம் செய்யறேன் சார், எனக்கு வேலை செய்யுது சார் இருந்துச்சு அந்த அம்மா. சந்தோஷமா செய்யுங்க அப்படின்னு என்கிட்ட ம். சொல்லுவாங்க. உங்க பரிகாரம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், செய்யுது சார், வேலை செய்யுது. நான் அந்த ஒரு ஓலை பரிகாரம்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். ம். ஏதோ காதல் திருமணத்துக்கு பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு பண ஓலையில பேரலி தண்ணியில விடுங்கன்னு. அவங்க 2 பேருக்கு சொல்லி சக்சஸ் ஆச்சான். ம். என்கிட்ட வந்து சொன்னாங்க, சரிம்மா அதனால என்னம்மா இருக்கு, அது எல்லாரும் பார்க்கணும் தானம்மா சொல்றேன். ம். இதுதான் லிமிட்டேஷன் இல்லம்மா, இன்னும் இருக்குமா. ம். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும். அதனால நான் தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். ம். எனக்கு வர்றதை நிறுத்துச்சுன்னா நான் ஜோதிட மகரை நிறுத்திடுவோமா அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுமே வந்துட்டு ரொம்ப சரிங்க. தெளிவான ஒரு விளக்கம், ரொம்ப வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லும் பொழுது கேட்கிற எங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, இந்த விதமான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரது மூலமா, இல்ல இந்த பரிகாரம் செய்யறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப ஹாப்பியா மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் வந்து எங்களுக்கு கிடைச்சது. இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவு பண்ணி இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.